என்ன மேடம் கடைசியில இப்படி ஆயிப்போச்சு? அந்த பாரதியும் லேப்டாப்பையும் மொத்தமா காலி பண்றதுக்காக தான் நம்ம கம்பெனியே எரிச்சோம். இப்ப முழுசா பாரதி கையில லேப்டாப்போட வந்து நிக்கிறாளே. என் உயிரே போனாலும் எக்காரணத்து கொண்டும் இந்த லேப்டாப்புக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது. லேப்டாப் குள்ள இருக்கிற ஹார்ட் டிஸ்க் சேஃபா இருந்தா போதும், வீடியோ ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லேப்டாப்போட சேர்த்து எவ்வளவு எரிச்சு சாம்பலாக்கலான்னு பார்த்தா லேப்டாப்போட வந்து நிக்கிறான். இவ எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கா. இதை வச்சு இப்ப இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றதா? இந்த ஆபீஸோட சேர்த்து எரிச்சிடலான்னு பாத்தீங்களா? இந்த பாரதி பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் வந்துட்டே இருப்பேன். இந்த லேப்டாப்ல இருக்கிற வீடியோவை வச்சு உங்க 3 பேரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. வாய் தான் வலிக்குது. போக்கா, என்னால முடியல. நானும் ட்ரை பண்றேன். தமிழ், ஆதித்யா, டைம் என்ன ஆச்சு? இன்னும் 2 பேர் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர வர 2 பேருக்கும் விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு. நைட்டு தூங்கணும்ல. போமா, எப்ப பார்த்தாலும் தூங்கணும் சாப்பிடணும்னு நீ ரொம்ப போர் அடிக்கிற. டேய் வாலு, வர வர நீ ரொம்ப பேசுறடா. ஆமா, இதெல்லாம் என்னது? இதுவா? அது பாட்டி பால் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு கடைக்கு போனோமா, அப்ப அந்த கடையில பலூன் இருந்துச்சுமா, விளையாடலான்னு வாங்கிட்டு வந்தோம். நானும் அந்த பலூனை ஊதுறேன், அக்காவும் ஊதுறா. ஆனா பாதிலே காத்து உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சுமா. பெருசா ஊதவே முடியலமா. 2 பேரும் ஊதி ஊதி பார்த்து டயர்டே ஆயிட்டோம். ஆதித்யா, நான் ஏற்கனவே இந்த பலூன்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பெருசா ஊதுனதுக்கு அப்புறம் அது உடைஞ்சு போயிடும். அப்புறம் அதை எடுத்து ஊதிக்கிட்டு விளையாடுறப்போ அது தெரியாம வாய்க்குள்ள போய் வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிடும். போங்கம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறீங்க. இது பண்ண கூடாது அது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. கடைசியில பலூன் வச்சு கூட விளையாட விட மாட்டேங்கிறீங்க. நான் அப்படி சொல்லலடா.
இப்போ இந்த நைட் நேரத்துல இந்த பலூன் உனக்கு அவசியமா? தமிழ், ஆதித்யாவுக்கு அக்கா நீயாவது சொல்லக்கூடாதா?